3 மாத கர்ப்பிணி பெண்ணை மரம் அறுக்கும் ரம்பத்தால் துடிக்க துடிக்க அறுத்து கொலை செய்திருக்கிறார் இங்கொரு கொடூர முன்னாள் கணவன். விவாகரத்து கொடுத்த கையோடு மறுமணம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்த ஆத்திரத்தில் மாஜி மனைவிக்கு மர்டர் பிளான் போட்ட ஐடி ஊழியரின் கதை இது. கர்ப்பிணி பெண்ணை முன்னாள் கணவனே கத்தியால் குத்தி ரம்பத்தால் கழுத்தறுத்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம் ஹைதராபாத்தையே அதிர வைத்திருக்கிறது. திருமணமான 8 மாதங்களில் கணவனுக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டு மறுமணம் செய்து 2வது கணவனுடன் சந்தோஷமாக வாழ்ந்தது பிடிக்காமல் இப்படி ஒரு சதி வேலையை செய்திருக்கிறார் அந்த பயங்கர புருஷன். கொல்லப்பட்டவர் சுனிதா. 29 வயதாகும் இவர் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர். சுனிதா ஒரு ஐடி ஊழியர். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த தேவரகொண்டா மகேஷ் என்ற இளைஞருக்கும் கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் நடந்திருக்கிறது. மகேஷும் ஐடி ஊழியர்தான். இதனால் திருமணத்திற்கு பின் இருவரும் கனடாவில் செட்டில் ஆகியுள்ளனர். ஆனால் அடுத்த 8 மாதங்களில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் மகேஷுடன் வாழ முடியாது என முடிவு செய்த சுனிதா அவருக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டு வேறு ஒரு நபரை 2வதாக திருமணம் செய்து ஹைதராபாத் அடுத்த வனஸ்தலிபுரத்தில் வாழ்ந்து வந்திருக்கிறார். இந்நிலையில்தான் சம்பவத்தன்று யாரும் இல்லாத நேரத்தில் சுனிதாவின் வீட்டிற்குள் நுழைந்த மகேஷ் அவரை ஒரு அறையில் தள்ளி தலையில் கத்தியால் குத்தி கிழித்திருக்கிறார். மேலும் மரமறுக்கும் ரம்பத்தால் சுனிதாவின் கழுத்தை அறுத்து துடிக்க துடிக்க கொலை செய்திருக்கிறார். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தபோது பாத்ரூமுக்குள் சென்று பெட்ரோல் ஊற்றி வீட்டையே கொளுத்த போவதாக அச்சுறுத்தியுள்ளார். உடனே போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரைந்து வந்த காவல்துறையினர் சாதுரியமாக வீட்டிற்குள் நுழைந்து மகேஷை தடுத்து நிறுத்தினர். பின் இரத்த வெள்ளத்தில் கிடந்த சுனிதாவின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் மகேஷை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். அதில்தான் முன்னாள் மனைவியை இப்படி கொடூரமாக கொன்று போட்டதற்கான காரணம் தெரிய வந்திருக்கிறது. சுனிதா மகேஷுடன் வாழ பிடிக்காமல் விவாகரத்து மட்டும் கொடுக்கவில்லை, மகேஷுக்கு எதிராக குடும்ப வன்முறை புகாரும் கொடுத்திருக்கிறார். அதன் பேரில் மகேஷுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து மகனின் வாழ்க்கை இப்படி அலங்கோலமாகிவிட்டதே என்ற விரக்தியில் மகேஷின் தாய் மனம் நொந்து மரணித்திருக்கிறார். அதுவரை கனடாவில் இருந்த மகேஷ் தாயின் இறுதி சடங்கிற்காக சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார். இந்த விஷயம் தெரிந்த அதிகாரிகள் மகேஷின் பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்து அவர் மீண்டும் கனடா செல்வதற்கு தடை போட்டிருக்கிறார்கள். இதனால் சில மாதங்களில் மகேஷின் கனடா வேலையும் பறிபோயிருக்கிறது. ஒருபுறம் தாயின் மரணம், மற்றொரு புறம் பறிபோன வேலை என கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார் மகேஷ். இதற்கெல்லாம் காரணம் சுனிதாதான் என்று நினைத்திருக்கிறார். அத்துடன் மகேஷ் யாருமில்லாமல் நிர்கதியாய் தவிக்க சுனிதா மட்டும் மறுமணம் செய்து கொண்டு 2வது கணவனோடு சந்தோஷமாக வாழ்ந்தது அவருக்கு ஆத்திரத்தை கிளப்பியிருக்கிறது. இதனால் சுனிதாவை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். அதன்படி கத்தி, மரமறுக்கும் ரம்பம்,
பெட்ரோல் என கொலைக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கியிருக்கிறார் மகேஷ். மேலும் சோஷியல் மீடியா மூலம் சுனிதா வசிக்கும் வீட்டின் அட்ரஸை கண்டுபிடித்து இரவு பகலாக நோட்டமிட்டு வந்திருக்கிறார். அதன்படி சம்பவத்தன்று சுனிதாவின் கணவன் வெளியே சென்ற பிறகு வீட்டிற்குள் நுழைந்து இப்படி ஒரு வெறியாட்டம் ஆடி முன்னாள் மனைவியை கொன்று போட்டிருக்கிறார் மகேஷ். கொல்லப்பட்ட சுனிதா 3 மாத கர்ப்பிணியாக இருந்தார் என்று அவரது 2வது கணவர் கூறியதாக போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது. இதனையடுத்து மகேஷை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.